சட்டப்பேரவையில் இருந்து உரையை வாசிக்காமல் ஆளுநர் ஆர் என் ரவி வெளியேறியது குறித்து ஆளுநர் மாளிகை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்திலிருந்து வெளியேறியது ஏன் என்பது குறித்து ஆளுநர் மாளிகை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவையில் இருந்து உரையை வாசிக்காமல் ஆளுநர் ஆர் என் ரவி வெளியேறியது குறித்து ஆளுநர் மாளிகை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டமும் தேசிய கீதமும் தமிழக சட்டப்பேரவையில் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளது என ஆளுநர் ஆர் என் ரவி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவையிலிருந்து உரையை வாசிக்காமல் ஆளுநர் ஆர் என் ரவி வெளியேறியது குறித்து ஆளுநர் மாளிகை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. ஆளுநர் ஆர் என் ரவி தமிழக சட்டப்பேரவையில அவருடைய உரையை வாசிக்காமல் புறப்பட்டது ஏன் என்பதற்கான விளக்கத்தை தற்பொழுது ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக தேசிய கீதம் பாடப்பட வேண்டும், அது பாடப்படவில்லை. இது தொடர்ச்சியாக தமிழக சட்டப்பேரவைக்குள்ளாக இந்திய தேசிய கீதம் அவமரியாதை செய்யப்படுவதாக ஆளுநர் தெரிவித்து அதன் வேதனையில தான் ஆளுநர் புறப்பட்டு சென்றிருக்கிறார் என்ற ஒரு தகவலை ஆளுநர் மாளிகை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. அது அந்த வெளியிட்டக்கூடிய சமூக வலைதள பக்கங்கள்ல வெளியிட்டக்கூடிய ஆளுநர் மாளிகையுடைய இந்த விளக்கத்துல இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு குடிமகனுடைய முதல் கடமை தேசிய கீதத்திற்கு மரியாதை செலுத்துவது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே நாடாளுமன்றம் தொடங்கும் பொழுதும் அந்த குடியரசுத் தலைவருடைய உரை முடிந்ததுக்கு பிறகும் தேசிய கீதம் இசைக்கப்படும். அதே போலதான் அனைத்து மாநிலங்களுடைய சட்டப்பேரவையிலையும் அந்த சட்டப்பேரவை கூடும் பொழுது ஆளுநர் உரைக்கு முன்பாக தேசிய கீதம் பாடப்படும். ஆளுநர் உரை முடிந்ததுக்கு பிறகாக மீண்டும் தேசிய கீதம் இசைக்கப்படும். இது மரபு. அந்த மரபு தமிழக சட்டப்பேரவையில மட்டும் தொடர்ச்சியாக அவமரியாதை செய்யப்பட்டு வருவதாக ஆளுநர் ஆர் என் ரவி வேதனையை அடைந்துதான் இந்த ஆளுநர் உரையை வாசிக்காமல் அவர் புறப்பட்டு சென்றார் என்ற ஒரு விளக்கத்தை தற்பொழுது தமிழக ஆளுநர் மாளிகையினுடைய தகவலாக அதிகாரப்பூர்வ தகவலாக வெளியாகி இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டமும் தேசிய கீதமும் தமிழக சட்டப்பேரவையில மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளது. அது மிகுந்த வேதனையை ஆளுநருக்கு ஏற்படுத்தியிருப்பதாக அதனுடைய தொடர்ச்சியாக ஆளுநர் அந்த அவையிலிருந்து தனது உரையை வாசிக்காமல் புறப்பட்டு சென்றார் என்ற ஒரு தகவலும் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை தொடங்கும் முன்பு தேசிய கீதம் தான் முதலில் இசைக்கப்பட வேண்டும், ஆனால் அவ்வாறு இசைக்கப்படாமல் இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதாவது இதற்கு முன்பாக நடைபெற்றிருக்கக்கூடிய ஆளுநர் உரையின் போதும் ஆளுநர் ஆர் என் ரவி உரையை வாசிக்காமல் புறப்பட்டிருக்கிறார். அப்பொழுதும் அவர் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் என்பது ஆளுநர் உடைய உரைக்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவதை வரவேற்றாலும் முதல் மரியாதை என்பது தேசிய கீதத்திற்கு இந்திய இறையாண்மைக்கு கொடுக்க வேண்டும். அதனால் முதலில் தேசிய கீதம் பாடப்பட்டு அதன் பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படலாம். அதனைத் தொடர்ந்து அவை முடியும் போது, அதாவது ஆளுநருடைய உரை முடிந்ததுக்கு பிறகாக மீண்டும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும். அதாவது அவை கூடுவதற்கு முன்பும் அவை கூடி முடிந்ததுக்கு பிறகும் அது முடியக்கூடிய தருவாயிலும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்பது ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்ச்சியாக தமிழக சட்டப்பேரவையின் மரபிற்குள் வலியுறுத்தக்கூடிய ஒரு முறையாக இருக்கிறது. இந்த சூழல்ல இந்த ஆண்டும் ஆளுநர் உரை தொடங்குவதற்கு முன்பாக தமிழக சட்டப்பேரவைக்குள்ளாக தமிழ்தாய் வாழ்த்துடன் அவை கூடியது. தமிழ்தாய் வாழ்த்து இசைத்து முடிந்ததுக்கு பிறகாக ஆளுநர் ஆர் என் ரவி அவையிலிருந்து புறப்பட்டு சென்றார். ஆளுநர் புறப்பட்டு சென்றதற்கான காரணம் என்ன என்பது குறித்து ஆளுநர் மாளிகை தற்பொழுது ஒரு முழு விளக்கத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த விளக்கத்துல தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு முன்பாக, அதாவது ஆளுநருடைய உரை தொடங்குவதற்கு முன்பாக தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் எனவும், அதே போன்று ஆளுநருடைய உரை முடிந்ததுக்கு பிறகாக மீண்டும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு அதன் பிறகு அந்த அவை முடிய வேண்டும் என்பது, அன்றைய தினம் அவை முடிய வேண்டும் என்பது மரபு எனவும், அதனை தமிழக சட்டப்பேரவை மீண்டும் ஒரு முறை மீறி இருக்கிறது, அவமதித்திருக்கிறது என்பது ஆளுநருக்கு ஏற்பட்டிருக்கூடிய வேதனை. அதனால் ஆளுநர் ஆர் என் ரவி சட்டப்பேரவை வளாகத்தை விட்டு வெளியே வந்து விட்டார். அதனால் அவருடைய உரையை அவர் இன்று வாசிக்கவில்லை என்பது ஆளுநர் மாளிகையினுடைய ஒரு விளக்கமாக இருக்கிறது.